நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல், சேலம் மாவட்டத்தில் இருந்து. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது சதயம் நட்சத்திரம். அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் என்னென்ன, சோ இது தொழில் பொருத்தமானவை, அடுத்து பரிகார ஸ்தலம் ஆகட்டும், தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆகட்டும், தானம் செய்யக்கூடிய பொருள், இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க இருக்கிறோம். முதல்ல என்னென்ன தொழில்கள் எல்லாம் சதய நட்சத்திரம் பொருத்தமானவை அப்படின்னு பாத்துருவோம். முதல் பாத்தீங்கன்னா அட்சய லக்ன பദ്ധதி, அதாவது ALP லக்னத்துல சதய நட்சத்திரம் சென்றாலோ, இல்ல சந்திரன் நின்ற இடத்துல சதயம் நட்சத்திரம் இருந்தாலோ, அடுத்து 10ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல சதய நட்சத்திரம் இருந்தாலோ, நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பொருத்தமானவை என்று சொல்லலாம். சோ இப்ப தொழில்கள் என்னென்னன்றத பாத்துருவோம். முதல் பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ஆகட்டும், மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை, அடுத்து வெளிநாடு சென்று வேலை பார்த்தல். சோ இதுவுமே இந்த சதய நட்சத்திரம், பொதுவா ராகுனாவே வெளிநாடு வெளியூர்னு சொல்லுவோம். வெளிநாடு வெளியூர் சென்று வேலை பார்த்தல் அப்படிங்கிறது இதுல அடங்குதுன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்ட வேலை ஆகட்டும், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க், சேவை மையம் அப்படிங்கிறது இதுல வருது. தற்காப்பு கலை பயிற்சியாளர், ஜிம் வச்சு நடத்துற தொழில், அடுத்து இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடு, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில், இல்ல பெட்ரோல் பங்க்ல வேலை, சோ அது சம்பந்தப்பட்டதுமே இதுல அடங்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வெளிநாட்டுக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடியதும் இதுல இருக்கு. செல்போன், மொபைல், இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் விற்பனை செய்யறது, அதாவது கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற ஐட்டம்ஸ், சோ அது விற்பனை செய்யறது இந்த சதய நட்சத்திரத்துல அடங்குதுன்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா அக்னிபுரீஸ்வரர் சன்னதி. இந்த சன்னதி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல இருந்து கொஞ்சம் அந்த ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த சன்னதி அப்படிங்கிறது இருக்கு. வாஸ்து பூஜை ஆகட்டும், மனை முகூர்த்தம் செய்யறதாகட்டும், இந்த கோவில்ல ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம். இப்ப நீங்க புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க, மனை கட்டுறீங்க அப்படின்னா கட்டாயம் இங்க ஒரு வாஸ்து பூஜை கலந்துகிட்டு, இல்ல மனை முகூர்த்தம் நீங்களே செங்கற்கள் வாங்கி வழிபாடு செய்து போய் அந்த வீட்டு மனை அப்படிங்கறது கால் போடுறது, துவங்குறது, பூமி பூஜை இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஒரு தங்கு தடையின்றி வீடு கட்டி நம்மளால முடிக்க முடியும். சோ இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லலாம், வாஸ்து பூஜைக்குரிய கோவில்னு சொல்லலாம். கட்டாயம் உங்களுடைய ALP லக்னத்திலேயோ, இல்ல சந்திரன் என்ற இடத்துலயோ, இல்ல தொழில் ஸ்தானத்திலேயோ இந்த சதயம் நட்சத்திரம் போனாலோ இந்த சன்னதிக்கு போய் ஒரு தடவை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. சதய நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். சோ கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில தான் அம்மன் சொல்லுவாங்க, நீங்க சனிக்கிழமையில சொல்றீங்கன்னு கேப்பீங்க. சோ சதயம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில தான் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்தாதான் பலன் அப்படிங்கிறது முழுசா கிடைக்கும். நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படி பார்த்தோம்னா உளுந்து. சோ உளுந்து இல்லாதவங்களுக்கு தானமா கொடுங்க, இல்ல எனக்கு பிரசாதமா கொடுத்து நான் பக்தர்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னாலும் ஓகே. நீங்க எது பண்ணினாலுமே நீங்க தானம் பண்ற கணக்கு தான் அது. உங்க கையால இன்னொருத்தர் கொடுக்கணும்னாவே தானம் தான் சும்மா. சோ அது உங்க தொழில்ல இருக்க தடைகள் ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், உங்க வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், இல்ல வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை விஷயங்கள் ஆகட்டும், இந்த தடை எல்லாத்தையுமே நீக்கி தரும்னு சொல்லலாம். பாரம்பரிய முறை ஜோதிடரா பல வருடங்களாக ஜோதிடரா இருக்கேன். இப்போ ALP முறை ஜோதிடரா இருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷனும் பாக்குறேன், டைரக்டா வரவங்களுக்கும் கன்சல்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் பாத்துக்கலாம். இல்ல நேர்ல தான் பாக்கணும்னாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வரலாம். நன்றி, வணக்கம்.